ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 107வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆண்டவருடைய ஜனங்கள் சத்துருவின் கையில் அகப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எதிரிகளிடத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி தம்முடைய ஜனத்திற்கென்று ஆண்டவர் முன்குறித்த இடத்திற்கு அவர்களை அனுப்பி வைத்தார். ஆனால் அவர்கள் செல்லுகின்ற வழியில் போக வேண்டிய ஊரை காணாமல் வனாந்தர மார்க்கமாக அலைந்து திரிந்தார்கள். அவர்களுடைய அலைச்சல்களுடைய தாக்கம் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அவர்களிடத்தில் வெளிப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தாங்கள் ஆபத்தில் அகப்பட்டிருக்கிறதை அறிந்து தங்களை விடுவித்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்த பின்பு வேறொரு பிரச்சனையில் அகப்பட்டது போன்ற சூழ்நிலையில் காணப்படலாம். இனியாகிலும் நம்முடைய காலங்கள் நன்றாயிருக்கும், சந்தோஷமாயிருப்போம் என்று நீங்கள் நினைத்திருந்த போது வனாந்தரத்தில் அகப்பட்டது போலவும் திக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சிக்கொண்டு தவிக்கிறது போன்ற நிலையிலையும் ஒருவேளை காணப்படக்கூடும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுடைய இந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்க உண்மையுள்ளவராயிருக்கின்றார். சிவந்த சமுத்திரத்துக்கு அருகே தம்முடைய ஜனங்கள் வந்து நின்றபோது பார்வோன் அவர்கள் திகைத்து திரிகிறார்கள் என்று அற்பமாக நினைத்து அவர்களுக்கு எதிராக வந்தான். ஆனால் கர்த்தரோ தம்முடைய ஜனத்திற்கு அதே கடலின் நடுவிலே ஒரு வழியை திறந்து கொடுத்தார். அவர்களை பகைத்த பார்வோன் அதில் அகப்பட்டு கொண்டான். நீங்கள் கர்த்தரை பார்த்து கூப்பிடுங்கள். உங்களை அழைத்தவரும் உங்களை விடுவித்தவரும் இந்த இடம் மட்டும் உங்களை நடத்தி கொண்டு வந்தவரும் வழியற்ற சூழ்நிலையில் வழியை உண்டாக்குவார். ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்மவேல் பிழைக்கும்படி ஆகாருடைய கண்களை திறந்து ஒரு நீரூற்றை காணும்படிக்கு செய்த கர்த்தர், பாதை தெரியாமல் வனாந்தரத்தில் சிக்கி தவித்த இந்த ஜனங்களுக்கு செவ்வையான வழியை திறந்து கொடுத்து அவர்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு வழிநடத்தின தேவன் உங்களோடும் கூட இருக்கிறார். உங்கள் காரியத்தில் உங்களுக்கும் துணை நிற்பார். ஒருவரும் உங்களை பரியாசம் பண்ணுகிறதற்கு விட்டு கொடுக்காமல் அற்புதத்தை செய்வார். உங்கள் இக்கட்டுகள் மாறும். உங்கள் ஆபத்தில் கர்த்தருடைய துணையை காண்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இக்கட்டுகளிலும் துன்பங்களிலும் அகப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல விடுதலையை கொடுக்கும்படிக்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவாந்தர வெளியில் அகப்பட்ட ஜனங்கள் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தபோது அவர்கள் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்து சேர வேண்டிய இடத்திற்கு அவர்களை செவ்வையாய் நடத்தினது போல உம்முடைய பிள்ளைகளையும் வழி நடத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.